விபிஎன் நெட்வொர்க், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் தனிப்பாதையை உண்டாக்கும் விபிஎன் சேவை இது மிகவும் அவசியம். சரி, இது விபிஎன் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அதை பற்றி இருந்தாலும் அதோட முக்கியமான மிக அவசிய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்ப்போம். எப்படின்னா, இப்போ ஒரு திரையரங்குக்கு போகிறீங்க, அங்கே இலவச இணையம் கிடைக்கும் என்று அறிவிச்சிருக்காங்க. சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் ஏதாவது படிக்கலாம், இல்லை அந்த தொலைபேசியை பயன்படுத்தி ஒரு ப்ரௌசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்போது உங்களை ஒரு மேலாளர் உங்கள் மேனேஜர் நீங்கள் வேலை பார்த்துக்கிற இடத்துலேருந்து ஒரு அவசரமாக அழைக்கிறாரு. அவருக்கு எனக்கு ஒரு அவசரமான தகவல் தேவைப்படுகிறது, உன்னோட மின்னஞ்சலை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உடனடியாக பார்த்து பதில் அனுப்புகிறேன் என்று நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து அந்த மின்னஞ்சலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு அந்த சேவையை யூஸ் பண்ணி திறக்க முற்படுறீங்க, முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் பொறுங்கள், இப்போது உங்கள் தொலைபேசி பொது இணையத்தில் இணைந்துள்ளது. அங்கிருந்தபடி நீங்கள் உங்களுடைய அலுவலக மின்னஞ்சலை படித்தாலோ பதில் அனுப்பினாலோ அதை வேறு சிலர் திருட்டுத்தனமாக நோட்டம் பார்க்கக்கூடும். அந்த தகவல்களை பயன்படுத்தி உங்களுக்கோ உங்களுடைய நிறுவனத்துக்கோ சிக்கலை கொண்டு வரக்கூடும் என்று அதில் ஒரு அறிவிப்பு வரும். நீங்கள் அதை அப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா இது முன்னாடி ஒரு அறிவிப்பு வரும். அது எப்படி? என்னுடைய தொலைபேசியில் நேரடியாக என்னுடைய நிறுவனத்தின் மின்னஞ்சல் சேவையகத்துடன் தானே தொடர்பு கொள்கிறது, அதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. சரி, இருந்தாலும் அது எப்படி எல்லாராலும் பார்க்க முடியும்? ஆனால் இதுபோல் பொது இணையங்களில் தகவல் பரிமாற்றம் எப்படி நடக்கின்றது என்பதை அறிந்த சிலரால் உங்களை எளிதில் நோட்டம் பார்க்க முடியும். சொல்லப்போனால் இதற்காகவே பொது இணையங்களில் இணைந்து கொண்டு அவளுடன் காத்திருக்கின்ற திருடர்கள் ஏராளம் உண்டு. இந்த சிக்கலை தீர்க்க ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த பொது இணையத்துக்குள் உங்களுக்கென்று ஒரு தனி இணையத்தை உருவாக்கி கொள்வது தான். நீங்கள் ஒரு நெட்டு டேட்டா அந்த ஒய்ஃபைலேருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் லொக்கேஷன் என்ன, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏரியாவோட லொக்கேஷன் மட்டும்தான் அந்த இதில் காமிக்கும். அதுக்கு நீங்கள் அந்த லொக்கேஷனில் அந்த ஒரு இடத்துல இல்லாமல் இன்னொரு ப்ரைவேட்டாக நான் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி நான் அந்த நெட்வொர்க்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அந்த விபிஎன். அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம அந்த தனிப்பாதையின் வழியாக பரிமாற்றி கொள்ளப்படும் தகவல்களை யாராலும் பார்க்க முடியாது, திருடவும் முடியாது. இதை சாத்தியமாகும் தொழில்நுட்பம் தான் மெய்நிகர் தனி வலை பின்னல். அதான் அப்படின்னா விபிஎன், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கு. சுருக்கமாக அதை எப்படி சொல்லுவோம்? விபிஎன்னு சொல்லுவோம். நம்முடைய மடிக்கணினி அல்லது தொலைபேசியின் இந்த விபிஎன் மென்பொருளை நிறுவிக்கொண்டு விட்டால் அது நம்முடைய கருவிக்கும் இணையத்தின் இருக்கும் தன்னுடைய சேவையகத்துக்கும் விபிஎன் சர்வர் ஒரு இரகசிய தனிப்பாதையை உண்டாக்கும். அதன் பிறகு நாம் அனுப்பும் தகவல்கள் இந்த தனிப்பாதையின் வழியாகத்தான் அனுப்பப்படும். விபிஎன் சேவையகம் அவற்றை பெற்று வேண்டிய இடத்துக்கு அனுப்பும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் உங்களுடைய கடவுச்சொல்லை உங்கள் வங்கிக்கு அனுப்புகிறீர்கள் என்றால் அந்த கடவுச்சொல் முதலில் மறைகுறியாக்கப்படும். அதாவது என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது. அதாவது யாரும் அதை நேரடியாக பார்க்க முடியாதபடி மாற்றப்படும். அதன் பிறகு மறைகுறியாக்கப்பட்ட கடவுச்சொல் விபிஎன் உருவாக்கிய இரகசிய பாதையின் வழியாக விபிஎன் சேவையகத்துக்கு செல்லும். அங்கு அது படிக்கும்படி மாற்றப்பட்டு வங்கிக்கு செல்லும். வங்கியிலிருந்து ஏதாவது பதில் வந்தால் அதுவும் இதேபோல் ரகசியமாக உங்கள் கருவிக்கு சேரும். இந்த பரிமாற்றத்தை சுற்றி இருக்கிறதை யாரும் பார்க்க முடியாது. ஒருவேளை பார்த்தாலும் அவர்களுக்கு அது புரியாது, பயன்படாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இணைய பரிமாற்றத்தின் போது தகவல்களை திருடும் முயற்சியில் மிகுதியாக்கப்பட்ட இன்றைய சூழ்நிலைகளில் முதன்மையான தகவல்கள் எவற்றையும் விபிஎன் துணையின்றி அனுப்ப வேண்டாம் என்று நிறுவனங்கள் சொல்கின்றன. இருந்தும் அலுவல் பரிமாற்றங்களுக்கு மட்டுமின்றி பொதுவான இணைய பயன்பாட்டுக்கு கூட விபிஎன் பயன்படுத்தும் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
மேலும் ஒரு சிறிய பதிவில் மீண்டும் சந்திப்போம்.